ஏசாயா 59:19 வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். பிரியமான தேவச்சனமே, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அநேக சத்துருக்கள் உங்களை சாய்த்து கொள்ளலாம். அநேக சத்துருடைய கிரியைகள் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம். அநேக போராட்டங்கள் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசத்தோடு தேவன் மேல சாய்ந்து, இரட்சகர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார், அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கு, அவரே எனக்கு ஜீவனா இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் எப்படியாப்பட்ட சத்துருகள் உங்க மத்தியில காணப்பட்டாலும் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக உங்க தலையை உயர்த்தி அந்த இடத்துல இரட்சகர் இயேசு கிறிஸ்து போராடுகிறவராய் காணப்படுகிறார். அந்த இடத்துல உங்களை காப்பாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். எப்படியாப்பட்ட சத்துரானவன் கிரியைகளை கொண்டு வரட்டங்க, எத்தனை போராட்டங்கள்லாம் கொண்டு வரட்டங்க, ஆனா நீங்க ஆவிக்குரிய ரீதியில நம்ம வாழணும். சத்துருடைய கிரியைகள், போராட்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் காணப்படும் பொழுது நம்ம உலக ரீதியாய் போயிட்டு நம்ம வெல்ல வேண்டும் என்று நினைக்காதபடி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கற்றுக் கொடுக்கிற தேவ வார்த்தை. எவ்வளவு சோதனை வந்தாலும், சத்துரானவன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தாலும் நீங்க வைத்திருக்கிற தேவன் மேல அந்த விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய ரீதியில நீங்க செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலனாய் காணப்படுவார். கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். கர்த்தர் நன்மையானதை கொடுப்பார். அநேக சத்துருகள் காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றே விசுவாசிங்க. விசுவாசியானவன் சத்துரு எவ்வளோ கிரியைகள் நம்மளுக்கு கொண்டு வரட்டங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆவி உன்னை காப்பாற்றும், என்னுடைய பரிசுத்தம் உன்னை காப்பாற்றும், நீ விசுவாசிக்கிற விசுவாசம் உன்னை காப்பாற்றும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அநேக போராட்டம் வரட்டங்க, ஜெபத்தை விடாதீங்க.